இன்னைக்கு நம்ம முட்டை கிரேவி பண்ண போறோம். முட்டை கிரேவி செய்ய முட்டை பானை கத்தி சமைக்கிறதுக்கு பானை சமைக்கிறதுக்கு தண்ணி சமைக்கிறதுக்கு அடுப்பு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை எரிய வச்சுக்கணும். தீப்பெட்டி கேட்ச் கேட்ச் சாமி கும்பிடுங்களா இது பாத்துட்டு வருது என்ன போடுவோம் சண்டே ஸ்பெஷல் வைக்க போதும் முட்டை உடைக்கிற மாதிரி வந்துட்டுமா தீப்பெட்டி தீப்பெட்டி நல்லா வெந்துகிட்டு இருக்கு. காத்தடிக்கிறதுல அடுப்பு அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. படிப்புல ஆகாது எடுத்துருங்க. அவ்வளவுதான். அந்த தண்ணியை கீழே ஊத்திருங்க. யாராச்சும் வெந்து இறக்கிட்டோம். இப்போ வந்து தண்ணியை ஊத்திட்டு முட்டையை உரிச்சுக்கலாம். ஊத்து ஊத்து என்ன ஊத்து அவங்க என்ன அமைச்சிட்டீங்களா அடுப்பையே? எரியும். நல்லா வெந்துட்டு இன்னும் சூடாதான் இருக்கு. பெரியப்பா வெடி போட்டு அதை பார்த்துட்டு இன்னும் குறைஞ்சிச்சுல இருக்கு பாரு. ஆமா எல்லாம் முடிஞ்சிட்டு இருந்தாதான் என்ன முட்டை இது முதல்ல ஒழுங்கா இது கொஞ்சமா தண்ணி ஊத்து. வச்சாச்சு. முட்டை அலசி வைப்போம் பிளேட்ல. இது ரெண்டு பட்டு அந்த அந்த இடத்துல மெதுவாய் பாப்பா. முட்டை ஓட்ட போட்டுருங்க. தண்ணி எல்லா தண்ணியும் வச்சுருக்கீங்க. இப்போ அந்த தண்ணியை ஊற்றி பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டுக்கலாம். கிட்ட கிட்ட போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கங்க. அப்போதான் மசாலா நல்லா முட்டை உள்ள போகணும். அதே மாதிரி எல்லா முட்டையும் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அக்கா திங்கினும் முட்டை ஆயிடுச்சு. அப்புறம் ரெடி பண்ணி அடுத்து போப்பா. 7 முட்டையை முட்டையை வந்து பீஸ் போட்டாச்சு. முட்டையை திங்கணும்னு சொல்லி அடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை கிரேவி செய்யறதுக்கு வேண்டிய வேலையை நம்ம இப்போ செய்யலாம். எங்க பத்தியாடா அள்ளி ஆப்பிள் மாதிரி இருக்கு. சட்டு கொடுத்து முன்னாடி ஆரம்பிக்கிட்டவா? யாருக்கெல்லாம் வெங்காய சாஸ் தக்காளி சாஸ் பார்க்கணும் ஆசை இருக்கும் அவங்களாம் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே வெங்காயத்தையும் தக்காளியையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டோம். சட்டி வச்சுக்கலாம். நம்ம நல்லா
கலர் சீ வெள்ளை நல்லா இருக்கு தேங்காய் நினைச்சுக்கிட்டேன் அது ஃபர்ஸ்ட் எடுத்து வரும்போது. ஆனா தலையில வச்சுக்க நல்லா இருக்கும். நான் அப்படியே ஒன்று கொடுத்துட்றேன் இது வரும். ஸ்பீக்கர் இங்க வேற அப்படிதான் இருக்கு. ஒரே இது என்ன பண்ணு அதானே தண்ணி ஊத்த வேண்டியதா சரக்கு எரியாதா தண்ணி தம்பி செயினை அழுத்தி விட்டான். பட்டை சம்பளம் போட்டுட்டோம். அடுத்து வந்து வெங்காயத்துல போடணும். கருவேப்பிலை கடைசி பட்டை தள்ளி விட உடச்சு போடுறாதீங்க சார். அதை பிடிச்சி கையில இருந்து அடுப்பு எரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிக்கணும். அடுப்பு கொஞ்சம் நல்லா இப்போ எரியுது. வெங்காயம் வந்து இன்னும் கலர் வரணும். நல்லா பொன்னிறமா வதக்கிட்டாதான் இந்த பச்சை வாசனை வராது. அதோட சூப்பராகவும் இருக்கும். எனக்கு தெரியாது. நான் தங்கச்சி கலருக்காக எடுத்துட்டோம். பாய்ஸ்ல நீங்க 2 பேர் போடுங்க போங்க. இஞ்சி பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கினால இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஓகேவா? தக்காளி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம், சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் அரைச்சி சேர்த்தீங்கன்னா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பயிர் எடுத்து மேலே இருக்கு தள்ளியே வரவு கொஞ்சம் பின்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே இருந்து பார்க்குறேன். வெங்காயம் வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்க வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஜாஸ்தி தக்காளி சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு அப்படியே கிண்டிக்கலாம். சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். முட்டையை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். ஏற்கனவே முட்டை நல்லா வெந்துட்டு இப்போ போடாது போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். முட்டை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட வைப்பா. முட்டை இறக்கணும்னே கொஞ்சம் போட்டுக்கணும்.
இது இருக்கிறதே தெரியல. அப்படிதான் கேட்கணும். இன்னும் கொஞ்சம் ஊத்து. இன்னும் கொஞ்சம் ஊத்துறா. போறோம். தெரிச்சு உங்க அக்கா வேலை முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை போட்டுக்கலாம். இப்பெல்லாம் முட்டையை போட்டுக்கலாம். லட்டு போட்டதே எல்லாருக்கும் தெரியுது. எப்படி காட்டலாம்? கரெக்டா 7 பேர் வரும். எப்படி நல்லா வந்துட்டுன்னு பாருங்க. நாராயண வெங்காயம் ஐயோ மிளகுத்தூள் கொஞ்சமா கொட்டிக்கலாம். பொருண்டா பொருண்டா வச்சு சாப்பிட போறோம். வச்சு சாப்பிட போறோம். நான் அவரை ஊருக்கு வாழை இலை வச்சு சாப்பிட போறோம். அண்ணன் பாத்தி பாத்தியா தூ 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 உப்பு பாத்தீங்களா? கழுத்தவாளுக்கு கழிக்குது. அந்த சைடு திருப்பி பூ மாதிரி வாழையில நல்லா கழுவிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பெரிய நெய் போடணும். இப்போ ரைஸை கொட்டிக்கலாம். சாப்பாடு அப்படியே கொட்டிக்கலாம். நம்ம அப்படியே கறந்து அப்புறம் கொட்டிடலாம். அதை நம்ம ரெடி போட்டீங்களா? சுடுது முட்டை அப்படியே சூப்பரா இருக்கு. அல்லது நாங்களே சமைச்சோம் என்னன்னு ஒரு சந்தேகம் தான் எங்களுக்கு. முட்டை அப்படியே அந்த காது விட்ட முட்டையா முட்டை கழியாச்சுடா.